நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தையே இல்லைன்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கல்யாணம் ஆகிட்டு இப்போல்லாம் குழந்தை இல்லைன்றது வந்து ஒரு சர்வ சாதாரணமான விஷயமாயிடுச்சு. அப்போல்லாம் வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வருது. ஸோ ஆணும் பெண்ணும் 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். உடம்புல அக்கறை எடுத்து நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, பெண்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஹார்மோன் தைராய்டு இருக்கா, ஏஎம்ஹெச் லெவல் இருக்கா, எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ஈஸ்ட்ரோடைல் அந்த மாதிரி எல்லாமே பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து எந்த குறைவு இருக்கோ அந்த குறைபாடை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து குழந்தை பெறத்துக்கு தகுதியானவர்களாக ஆவீங்க. அப்படி இல்லை எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து ஐவிஎஃப்ஓ இல்லாட்டி வேறு ஐயுஐ அந்த மாதிரி முறைகள் தேவையில்லை. நேச்சுரலாகவே இயற்கையான முறையிலேயே வந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அக்குபஞ்சர் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வருத்தமே படாதீங்க. ஏன்னா இது வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான், தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இது கிடையவே கிடையாது. எந்த வகையான இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் உணவு, உடற்பயிற்சி ப்ளஸ் ஒரு முறையான மாற்று மருத்துவம் எடுத்துக்கும் பொழுது நிறைய பேர் வந்து டாக்டர்ஸே கூட வந்துட்டு இந்த முறையை பயன்படுத்தி குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நம்பி தாராளமாக நீங்கள் வந்து இந்த சிகிச்சை எடுத்துக்கலாம்.